மீண்டும் சென்னையில் இந்த குருவிகள் சத்தம் கூடுகள் அப்படிங்கிற ட்ரஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். நிறைய குருவிகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த செல்போன் டவர் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் குருவி கறி பண்ணி சாப்பிட்டாங்களாங்கிறது தெரியாது. அப்படி நம்ம ஒண்ணுமே இல்லை, இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போறோம். உங்க வீட்டுக்கிட்டையும் அந்த குருவிகள் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த இயற்கையினுடைய சப்தங்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, மறந்துடாதீங்க. கூடுகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். ஒரு 40 வருஷம் முன்னாடி விடிய காலத்தால் நிறைய குருவிகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் செல்ஃபோன் டவர்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு ஒருவேளை குருவியை ரொம்ப பிடிச்சி போய் குருவி கறி பண்ணி சாப்பிட்டாங்களாங்கிறது தெரியாது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அந்த குருவிகள் சத்தம் கேட்கும். இப்போது மீண்டும் சென்னையில் இந்த குருவிகள் சத்தம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் கூடுகள் அப்படிங்கிற ட்ரஸ்ட். கணேசன் ஒருத்தர் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க இந்த மாதிரி கூடுகள் பண்ணி யார் யார் வீட்டில் கேட்குறாங்களோ அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போகிறோம். அது பண்ணிட்டா அதுவே வரும், இங்கே தங்கும். அது இனப்பெருக்கம் செய்வதற்கு உண்டான ஒரு இடம், அவங்க அதோடைய வீடாக இதை நினச்சிக்கும். தொடர்ந்து இதுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படி வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கிட்டேயும் அந்த குருவிகள் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். நான் இதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு 4 இது வாங்கி எங்கள் வீட்டில் மாட்டுறேன். அதுவும் நீங்களும் ட்ரை பண்ணினா நன்றாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய விஷயம். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்ம லெட் அஸ் ஜாயின் டுகெதர். ஏன்னா அந்த இயற்கையினுடைய சப்தங்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, மறந்துடாதீங்க. கூடுகள். கணேசனுடைய நம்பர் 9500699699. ஓகேயா, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.